Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கிற இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் 1.7 பார்க்கலாம். Henry's law constant for carbon dioxide in water is 1.67 into 10 power 8 Pascal. Calculate the quantity of carbon dioxide in 500 ml of soda water when packed under 2.5 atm carbon dioxide pressure at 298 Kelvin. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா quantity of CO2, that is amount of CO2 எவ்வளோன்றதை calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹென்ரிஸ் லா ஃபார்முலா எழுதுவோம். ஸோ அதுலேருந்து நமக்கு கேல்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ ஹென்ரிஸ் லா ஃபஸ்ட்டு எழுதுவோம். வாட் இஸ் ஹென்ரிஸ் லா? P is equal to pressure, is partial pressure is equal to Henry's law constant into mole fraction, KH into chi. ஸோ இப்போ இதில் வந்து KH கொடுத்துருக்காங்க. ஸோ KH ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க? 1.67 into 10 power 8 பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 atmனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கலாம். இப்போ ஸோ ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு CO2 கேஸ். ஸோ இது வந்து 2.5 atm. ஸோ இப்போ வந்து இது அட்மாஸ்பியரில் இருக்குது, KH வந்து பாஸ்கலில் இருக்குது. ஸோ இதை வந்து ஏடிஎம்மை வந்து அட்மாஸ்பியருக்கு ஏடிஎம்மை வந்து பாஸ்கலாக மாற்றணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 atm எவ்வளோ? 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோனா? ஸோ 101,325 பாஸ்கல். 101,325 பாஸ்கல். 101,325 பாஸ்கல். ஸோ இப்போ வந்து இந்த 2.5 atm பாஸ்கலாக மாற்றிடலாம். ஸோ 2.5 atm இஸ் 1 atm இஸ் 101,325 பாஸ்கல். 101,325 பாஸ்கல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ கை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கையிலேருந்து தான் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ கையோட ஃபார்முலா என்ன? ஸோ P by KH. ஸோ P டிவைடட் பை KH. ஸோ இப்போ ப்ரெஷர் எவ்வளோ? 2.5 into 101,325 Pascal divided by KH. So KH என்ன? 1.67 into 10 power 8 Pascal. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.516 into 10 power minus 3. 1.516 into 10 power minus 3. இதான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 1.516 into 10 power minus 3. ஸோ வாட் இஸ் மோல் ஃப்ராக்ஷன்? நமக்கு மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ N2 by N1 plus N2. N2 by N1 plus N2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1.516 into 10 power minus 3. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா N2னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். ஸோ N1ன்றது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ இப்போ N2ன்றது வெரி ஸ்மால். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து ஸ்மால். ஸோ அதனால் இது என்ன பண்ணுறோம்? திஸ் இஸ் நெக்லெக்டட் இன் த டினாமினேட்டர். ஸோ இப்போ இதை நெக்லெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்? N2 by, ஏன்னா அதனுடைய வேல்யூ வந்து வெரி ஸ்மால். ஸோ N2 by N1 இஸ் ஈக்குவல் டு 1.516 into 10 power minus 3. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ N1ன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் என்ன? வாட்டர். ஸோ வாட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ கிவன் மாஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 ml ஆஃப் சோடா வாட்டர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 500 ml ஆஃப் சோடா வாட்டர். ஸோ அப்போ 500 ml ஆஃப் சோடா வாட்டர் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 500 ml ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். ஸோ வாட்டர் தான், சால்வெண்ட் வந்து வாட்டர். ஸோ வாட்டரோட டென்சிட்டி என்ன? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 gram per cc. 1 gram per cc. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 ml எடுத்திங்கன்னா அதனுடைய வெயிட் வந்து 1 gramனு அர்த்தம். ஸோ அப்போ 500 ml ஆஃப் வாட்டர்னா இட் இஸ் சேம் அஸ் 500 gram ஆஃப் வாட்டர்.
ஏன்னா ஒரு எம்எலோட வெயிட் வந்து 1 கிராம், அப்போ 500 எம்எலோட வெயிட் வந்து 500 கிராம்ஸ். ஸோ அப்போது கிவன் மாஸ் எவ்வளோ 500. ஸோ 500 கிராம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் வந்து எவ்வளோ 18 கிராம் பர் மோல். ஸோ 18 கிராம் பர் மோல். ஸோ இப்போ 500 பை 18. ஸோ இது எவ்வளோ மோல்ஸ்னால் 27.78 மோல்ஸ். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ N1 வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் N2 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ N2 என்ன, N2 by N1. N2 by N1 is equal to 1.516 into 10 power minus 3. அப்போ இதுலேருந்து N2 கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ N2 is equal to N1 into 1.516 into 10 power minus 3. இப்போ N1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். N1 என்ன 27.78 into 1.516 into 10 power minus 3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 42.14226 into 10 power minus 3. ஸோ இதான் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ N2 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ திஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இப்போ N2 வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஃபார்முலா, ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் W2 by M2. ஸோ இப்போ நமக்கு வந்து W2 தான் கண்டுபிடிக்கணும். W2 கிவன் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து N2 into M2 மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ N2 கண்டுபிடிச்சோம் இல்லையா 42.14226 into 10 power minus 3. ஸோ into 10 power minus 3 into மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ 44. ஸோ அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவர் ஆன்சர் வந்து 1.854 கிராம்ஸ். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட் ஆஃப் CO2. ஸோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஸோ வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ்? ஸோ அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ அமௌண்ட் ஆஃப் CO2 வந்து ஃபார்ம்டு இஸ் 1.854 grams. 1.854 grams. ஸோ இதுதான் இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். மோல் ஃப்ராக்ஷன் ஃபார்முலா தெரியும் N2 by N1 plus N2. ஸோ N2 வந்து ஸ்மால், அதனால் நெக்லெக்ட் பண்ணுறோம் டினாமினேட்டரில். அப்போ N2 by N1 தெரியும், அதுலேருந்து N1 வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 500 ml சோடா வாட்டர். ஸோ அப்போ 500 mlனா ஸோ அது வந்து 500 கிராம்ஸ். ஸோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 கண்டுபிடிச்சிடறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 தெரியும். ஸோ இது வந்து கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ இது மோலார் மாஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை மல்டிப்ளை பண்ணால் வரது தான் அமௌண்ட். ஸோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 1.854 கிராம்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.